ஹாய் எல்லோருக்கும் வணக்கம். பிக் பாஸ் சீசன் 9 தமிழ். ஸோ இந்த வீடியோவில் நம்ம இன்னைக்கு 24/7 லைவ் ஸ்ட்ரீமிங்கில் ஏகப்பட்ட விஷயங்கள் நடந்தது. அது என்ன அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ மறக்காமல் ஒரு லைக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே கண்டிப்பாக போகலாம். ஸோ பிக் பாஸ் சீசன் 9 தமிழில் பார்வதிக்கு அவங்க அம்மா என்னம்மா நீங்கள் அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. ஒரு ஸ்டக்குன்னு ஒரு விஷயம் ஒன்றும் கிடையாது. நீ வந்து லவ் பண்ணுற வெளியே வந்து பண்ணிக்கோ, இங்கே லவ் பண்ணாத, இங்கே கண்டென்ட் மட்டும் ஃபோக்கஸ் பண்ணு, அவ்வளோதான் முடிஞ்சிச்சு. எந்த ஒரு ஃபீலிங்ஸும் காட்டிக்காத, இங்கே ஜஸ்ட் ஜென்ரலாக கூட பேசிக்க வேண்டாம், நீ கமருதீன் கிட்ட வெளியே வந்து பேசிக்கோ அந்த ஃபீலிங்ஸ் இருந்துச்சுன்னா அப்படின்ற மாதிரி ஒரே போட்டு முடிக்காமல் ஜான்சி ராணி கதை, அந்த ராணி எப்படி போனாங்க, குதிரையில் போனாங்க, அப்போ ஒரு ஃபீலிங்ஸ் வந்துச்சு அப்படின்ற மாதிரி ஷட்டிலாகவே ஹேண்டில் பண்ணுறாங்க பாரதி கிட்ட. அது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது. சாக்கடை அப்படி தான் இருக்கும், போய் நம்ம சாக்கடைன்னு தெரிஞ்சு விழுந்துடக்கூடாது அப்படின்ற மாதிரி அப்படி அட்டாக் பண்ணுறது. அப்புறம் வந்து நமக்கு தெரியும் நம்ம பண்ணுற தப்பு என்னன்ட்டு, நம்ம தான் அதில் வந்து எடுத்துகிட்டு வரணும் அப்படின்ற மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் கொஞ்சம் சுருக்குன்னு சொல்கிற மாதிரி பாரதி கிட்ட அப்பப்போ குத்துறாங்களே தவிர, ஆனால் கரெக்டாக என்ன பாயிண்ட் அப்படிங்கிறத பார்வதி புரிஞ்சுக்கிட்டாங்களா அப்படிங்கிறதே நமக்கு வந்து தெரியல. நீ கேம் ஆடு, நீ பழைய மாதிரி ஆடு, நீ பழைய மாதிரி வா அப்படின்னு சொல்லிட்டா மட்டும் பாரதி பழைய மாதிரி வருவாங்களாங்கிறது தெரியல. இப்போ அவங்க என்ன நினச்சிருப்பாங்க அப்படின்னா, சரி ஓகே அப்போ கேம் வந்து ரொம்ப எமோஷன்ஸ்குள்ளே போகக்கூடாது, மற்றபடி பேசிக்கலாம் அப்படின்ற அந்த ஆங்கிளுக்கு தான் பாரதிக்கு போகும். நான் என்ன சொல்கிறேன், கமருதும் சரி பாரதியும் சரி, இப்போ கமருதியோட ஃபேமிலின்னு சொல்லியிருக்காங்க பார்த்தீங்களா, அவங்க அக்காவும் அவங்க ஃப்ரெண்டும் என்ன சொல்லியிருக்காங்க, அவளை பார்த்தா என்னடா அக்கான்றா என்ன அப்படின்ட்டு. அப்புறம் வந்து அவள் கல்யாணம் பண்ணிட்டு வந்தாலும் நான் வந்து தலை வந்து இப்படி நிமிர்ந்தே போக முடியாது அப்படின்ட்டாங்க. ஸோ அந்த அளவுக்கு பாரதி மேலே வந்து மேனிப்புலேட் பண்ணிட்டாங்க. இப்போ அடுத்து வர ப்ரோமோவில் பார்வதியும் அவங்க அம்மா வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ தூரம் சொல்ல முடியுமோ சொல்லிட்டாங்க. பட் கமருதீன் பக்கத்தில் தான் இப்போ உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அது வேறு விஷயம் வைங்க. பட் நான் எதாவது என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, அந்த பாயிண்ட்டை ரொம்ப ஸ்ட்ராங்காக சொல்ல மாட்டாங்க. நீ வந்து அப்படி வரதான் செய்யும், அது ஒரு ஃபீல் தான். எங்கள் வீட்டில் க்ளோஸ் தெரியும்னா எமோஷன்ஸ் வரும், பட் எமோஷன்ஸ் ஓவர்டேக் பண்ணக்கூடாதுல்ல. எமோஷன்ஸ் ஓவர்டேக் கேமில் வந்து கான்சன்ட்ரேட் பண்ணாமல் இருக்கக்கூடாதுல்ல. அது வந்து உனக்கு பண்ணுற அப்படின்றத ஓப்பனாக சொல்லிட்டாங்க. அது எனக்கு தெரியுதுன்ட்டா பார்வதி. தெரியுது மேட்ரு கிடையாது, அதை எப்படி நீ மாற்றி கொண்டு போகிற அப்படின்றதே அவளுக்கு தெரியல. அப்படியே முடிச்சு நடக்கா, அம்மாவில் எப்படி மாற்றி எடுத்துகிட்டு போகணும் அப்படின்ட்டு. அதைத்தானே தாயாக சொல்ல வேண்டும். ஸோ ஒரு வேளை 24 நாள் இருக்கிறதுனால கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு விடலாம் நம்ம பொண்ணுக்கு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க போல தெரியுது. ஆனால் பாரதி பிடிச்சிட்டா. அது மட்டும் இல்லை, ரியா வேறு போட்டு புளிச்சு தொப்பிட்டா. என்ன அப்படின்னா, கமருதீன் தான் அவங்கள 2 பேரும் யூஸ் பண்ணி கேம் ஆடுறான், அவனுக்கு வெளியே தெரிய மாட்டேது, நீங்கள் தான் வந்து கெட்ட பேர் சண்டை போட்டிருக்க மாதிரி தெரியுதுன்ட்டா. அப்புறம் வெளியே வந்து உன்னுடைய ஃபுல் ஈவில் சைடு தான் தெரியுது, நாட் அ நார்மல் சைடு அப்படின்ட்டா. ஸோ அந்த அளவுக்கு இறங்கி செய்யின்னு செஞ்சுட்டா பார்வதியை. ஸோ அதுவும் புரிஞ்சிருச்சு அவளுக்கு. ஓகே அப்போ வெளியே நம்ம கைண்ட்னஸ் இல்லை, நம்ம கேம் ஆடும்போது அது ஓகே, எனக்கு நான் ஓகே அதை ஏற்றுக்கிறேன் அப்படின்ற மாதிரி அந்த ஒரு மைண்ட் செட்டில் தான் இருக்கா. இன்னும் கமருதீன் டபுள் கேம் ஆடுறாங்கிறது அவளுக்கு தெரியுது. அதான் சொல்கிறாங்க, அவளுக்கு டபுள் கேம் ஆடுறாமா அப்படின்னு சொல்கிறான். அதையும் அவரால் கேப் பண்ண முடியுது. ஆனால் பேசாமல் இருக்கணுங்கிறத அவங்க அம்மாவும் சொல்லிட்டாங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் நீ ஃபோக்கஸ் பண்ணிடு கேமில். இல்லைம்மா அப்படி இருந்தாலும் அந்த எமோஷன்ஸ் தெரியுதுன்றான். தெரியுது இல்லை, அப்போ அந்த எமோஷன்ஸ் கட் பண்ணு, நீ கேம் ஆடு அப்படின்றாங்க. ஓகேம்மா புரியுதுமா, இப்போ எனக்கு ஒரு கிளாரிட்டி கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கா. பட் எப்படி ஆடுறான்னு தெரியலனா, ரியாவும் சொல்லிட்டா வேணாம் கமருதீன்ட்டு, இவங்களும் சொல்லிட்டாங்க சாக்கடை வந்த மாதிரி அப்படின்ட்டு. கமருதீனை சாக்கடைன்னு ரெஃபர் பண்ணல, பட் அந்த ஒரு ஆங்கிளில் அந்த ஃப்ரேஸில் வந்து பார்த்தீங்கன்னா பேசுனாங்க. அது வெளியே வந்து சாக்கடை தான் அப்படின்னு தோணும். சரியா, சரி ஏதோ ஒரு ரிலேஷன்ஷிப்புள்ளே வேண்டாம் அப்படின்ற மாதிரி அவங்க தெளிவாக ஒரு முடிவு எடுக்க சொல்லியிருக்காங்க. பாரதி என்ன எடுப்பாங்க அப்படிங்கிறத பார்ப்போம். ஆனால் வெளியே வந்தவங்க எல்லாம் கமருதீன் கூட தான் உட்காந்து சாப்பிட்றாங்க. இப்போ கமருதீன் லைட்டாக மேனிப்புலேட் ஆகிட்டான். ஏன்னா இவங்க இங்கே பேசிகிட்டு இருக்கும்போது அரோரா அந்த சைடு வந்து அவனை மண்டையை கழுவிட்டு இருக்கான். கமருதீன் உனக்கு தெரியுமா, ரியா வந்து கமருதீன் உன்னை பற்றி பேசும்போது சேஃப் கேம் சொல்லிட்டு நிப்பாட்டிட்டா, நான் வந்து நிப்பாட்ட சொல்லிட்டேன், ஆனால் லவ்வர் தான் வந்து உன்னை ஏற்றி விட்டான்னு சொல்லி அங்கே ஏற்றி விட்டு, நான் ரொம்ப நல்ல பொண்ணு, நான் வந்து பாரதி மாதிரி எனக்கு ஒரு ஃப்ரெண்டே தேவையில்லை வெளியே, என்னால் தான் பாரதியால் தான் எனக்கு கேம் இருந்துன்னு சொல்கிறாங்க. அது ஓகே, பட் அதுக்காக அவகிட்ட நான் ஃப்ரெண்ட்லாம் ஆக முடியாது அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அவள் பாரதி மட்டும் கக்கிட்டு இவன் கபூரத்தை பிரெயின் வாஷ் பண்ணிகிட்டு இருக்கான். இவன் எல்லார்கிட்டையும் போய் கேட்டுட்டு இருக்கான். அமித் கிட்டலாம் சொல்கிறான் அந்த மாதிரி எக்ஸாக்ட்லி அப்படின்னு சொல்லி இது பண்ணுறான். நிறைய இடத்துல என்னை பற்றி சொல்லணுன்றா, அவள் கேம் ஆடுறா அப்படின்னோடனே வினோத் வந்து இல்லைடா அப்படின்றாரு. நீ சப்போர்ட் வராதரா அப்படின்றான். இல்லைடா அவள் அப்படி சொன்னாலும் அப்படி தான் சொல்லுவான், மாற்றி சொல்லுவான்னு சொல்லி வினோத் சொன்னோடனே அப்போ அவங்க 4 பேரும் மாறுறாங்க. இப்போது பாரதி வந்து அப்போ கேம் தான் ஆடுறா அப்படின்றத தெரிஞ்சிருச்சா எங்களுக்கும். ஆனால் உண்மையிலே கேம் ஆடுறாலாம் கேட்டிங்கன்னா ஃபீலிங்ஸ் இருக்குது, வந்துச்சு ஃபீலிங்ஸு. ஆனால் அந்த ஃபீலிங்ஸ் இங்கே கேமுக்கு தேவையில்லைங்கிறது அவங்க அம்மாவுக்கு சொன்ன அந்த கூட அவள் எடுத்துக்கிட்டா இனிமேல் எப்படி அதை ப்ராசஸ் பண்ண போகிறான் அப்படிங்கிறது தான் மிகப்பெரிய கேள்விக்குறியாக இருக்கும் போது. இது ஒரு பேட்டர்ன். ஓகேவா, அடுத்து இந்த அரோரா வந்து செட் பண்ணிகிட்டு இருக்காளா நெரேட்டிவ். இவனுக்கு என்ன தோணுதுன்னா, ஒருவேளை பார்வதி அப்படின்னு இழுக்கிறான்.
இங்கே என்னடா அப்படின்ட்டு. இப்போ அவங்க ஃபேமிலி வந்து சொன்ன பிறகு மொத்தமாக அவுட் அவன். ஓகே, கமருதீன் அவுட்டு. பார்வதி இன்னும் கொஞ்சம் பாதி அவுட்டு. இன்னும் ஒரு அடி ஸ்ட்ராங்காக அடித்தா பார்வதி அவுட்டு. இப்போ இந்த திவ்யா என்ன சொல்கிறா, இதை மேனிபுலேட் பண்ணுற மாதிரி இது கண்டென்ட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கண்டென்ட்டு இது வந்து உண்மைனா வெளியே போய் கூட பார்த்துக்கலாம். நீங்கள் இங்கே வீட்டில் இருக்க மெமரிஸ் வருமா, இந்த வீட்டில் திருப்பி இருக்க முடியுமா அப்படின்ற மாதிரி அவனை அவருக்கு அகைன்ஸ்டாக இது வந்து ஒரு கண்டென்ட்டாக இருந்தால் என்ன பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி பிரெயின் வாஷ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ ஆக மொத்தம் கனி ஒரு பக்கம் கமருதீன் இது பண்ணுறா. ஸோ எல்லாரும் சேர்ந்து ஒன் வைஸ் ஹவுஸ் அப்படின்ற அந்த கான்செப்ட்டுக்கு இப்போ தான் கேமை கொண்டு வராங்க. நவ் த கேம் இஸ் இன்ட்ரெஸ்டிங். ஆஃப்டர் கமருதீன்ஸ் உடைய ஃபேமிலி என்ட்ரி ஆன பிறகு எப்படி மாறுதுங்கிறது நானும் ரொம்ப ஆர்வமாக இருக்கேன். உங்களுடைய கருத்துக்கள் மீண்டும் சந்திப்போம்.